கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இந்த மாதம் முஹர்ரம் உடைய மாதம். வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும், ஒவ்வொரு சமுதாயமும் வேதத்தை பின்பற்றுவர்கள், வேத தூதர்களை பின்பற்றுவர்கள் ஒவ்வொரும் தனக்கென்று ஒரு மாதத்தை வருடப்பிறப்பாக மாற்றிக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். அந்த வகையில் இஸ்லாமியர்கள் இந்த மாதம் முஹர்ரத்தை முதல் மாதம், வருடத்திற்கு முதல் மாதமாக ஆக்கி கொண்டார்கள். வரலாற்றுப்படி அந்த வரலாற்றுப்படி என்று சொல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத்து செய்த ஆண்டை வைத்து அந்த நினைவாக அந்த வரலாற்று சம்பவத்தை கொண்டு ஹிஜ்ரியை ஆரம்பித்தார்கள். அப்போ முஹர்ரம் என்பது முதல் மாதம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், வேதம் கொடுக்கப்பட்ட எல்லா மக்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு மாதத்தை வருடப்பிறப்பாக வைத்து கொண்டார்கள். அது எந்த கணக்கில் என்றால் அவர்களுடைய வரலாறை அடிப்படையாக கொண்டு அல்லது அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் வருடத்திற்கு மாதங்கள் 12, வருடத்திற்கு மாதங்கள் 12, மாதத்திற்கு நாட்கள் 29, 30. ஒரு மாதத்திற்கு நாட்கள் 29 அல்லது 30, அதுக்கு மேலே நாள் கிடையாது. அதே மாதிரி வாரத்துக்கு 7 நாட்கள் தான். இதை வகுத்தது யார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அகில உலகத்தையும் படைத்த இறைவன் என்றைக்கு இவைகளை படைக்க ஆரம்பித்தானோ அன்றைய நாளிலிருந்து வருடத்திற்கு மாதங்கள் 12, மாதத்திற்கு நாட்கள் 29, 30, வாரத்திற்கு 7 நாட்கள் என்று கூறி அந்த வெள்ளிக்கிழமை யௌமுல் ஜும்மாவையும் சபத்து சனிக்கிழமையும் பிரித்து காட்டிவிட்டான். இதில் எந்த மாற்றமும் இல்லை, யாராலையும் மாற்ற முடியாது. ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் மாதங்கள் எண்ணிக்கை 12 தான். வருடத்திற்கு மாதத்திற்கு நாட்கள் 29, 30 தான். வாரத்திற்கு 7 நாட்கள் தான். இது இப்போலாம் இவங்க கண்டுபிடிச்சாலும் இறைவன் டிக்ளேர் பண்ணுறான், இதுதான் உண்மை அப்படிங்கிறான். இதற்கு எவிடன்ஸாக என்ன சொல்கிறான்னாக்கா 9வது அத்தியாயம் 38வது வசனத்தை சொல்கிறான். மாதங்கள் எண்ணிக்கை 12 அப்படின்ட்டு 9வது அத்தியாயம் சூரை தௌபால 38வது வசனம். இப்போ இந்த மாதத்தில் நாம் ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம நினைவு பண்ணோம். என்ன இன்சிடெண்ட்னா, நமக்கு ஒரு படிப்பினை. அந்த படிப்பினை யார் மூலியமாக வருதுனாக்கா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வந்தாலும் அந்த படிப்பினை எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னா சுலைமான் நபி அவர்களும் அவர்களை சார்ந்த பக்கத்து ஊராகிய அந்த ராணி அவர்களை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது சுலைமான் நபி அந்த ராணிக்கு தூது அனுப்புகிறாங்க. அந்த ராணி சூரியனை வணங்கக்கூடிய ராணியாக இருந்தார்கள். அந்த மக்களும் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். சுலைமான் நபி சொல்கிறார்கள், சூரியன் உனக்கு கடவுள் இல்லை, இந்த சூரியனை படைத்த இறைவன் தான் உன்னுடைய கடவுள் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை கொண்டு இந்த அம்மையாரை ராணியை தன்னுடைய மாளிகைக்கு வர வைக்கிறார். அப்போ இந்த அம்மா மாளிகைக்கு வந்த உடனே அந்த பளிங்கு கற்கள், அவருடைய மாளிகை பூரா பளிங்கு கற்கள், அதை பார்த்தவுடன் தண்ணி போல் இருக்கும். அதாவது இந்த பளிங்கு கல் கல் மாதிரி இல்லை, தண்ணி இருக்குது. அப்போ அந்த தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா தன்னுடைய ட்ரெஸ்ஸை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கிரண்டைக்காலுக்கு மேலே ஏற்றினாங்க. ஏன்? அந்த ட்ரெஸ்ஸில் தண்ணியில் அந்த ட்ரெஸ் தண்ணியில் நனைஞ்சிரும், அது கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லி தண்ணியில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருமென்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கண்டைக்கால வரைக்கும் தூக்குனாங்க. அப்போ சுலைமான் நபி சொல்கிறாரு, இது தண்ணி இல்லை, இது காணல் நீர் போல உனக்கு தெரியும், ஆனால் தண்ணி இல்லை, இது விலை உயர்ந்த பளிங்கு கற்கள், என்னுடைய மாளிகை தரை விலை உயர்ந்த பளிங்கு கல் என்று சொல்லி அந்த அம்மா காலை வைக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், உலக மக்களுக்கு ஒரு செய்தியை இறைவன் சொல்கிறான். ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த செய்தியை தான் இந்த ராணி எப்படி சொல்கிறாங்கன்னா, உலக மக்களுடைய இறைவனாகிய அல்லாவையும், இந்த உலக மக்களுடைய இறைவனாகிய அல்லாவையும், இந்த சுலைமான் நபியை அறிமுகப்படுத்திய அல்லாவையும் நான் நம்பிக்கை கொண்டேன் என்று டிக்ளேர் பண்ணுறாங்க.
உலக மக்களுடைய இறைவனாய அல்லாவையும் அந்த அல்லாஹ் சுலைமான் நபியை இறை தூதராக அறிமுகப்படுத்தினாலே இவர்கள் இருவர் மீதும் நான் நம்பிக்கை கொண்டேன் என்று அந்த அம்மா டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த செய்தியில் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இன்றைய காலகட்டத்தில் அந்த அம்மையார் தன்னுடைய துணியை வந்து கெண்டைக்கால் வரைக்கும் தூக்குனாங்க. எதுக்கு? அந்த தண்ணி நனைஞ்சிரும், தன்னுடைய ஆடை நனைஞ்சிரும். இதிலிருந்து தான் நமக்கு ஒரு படிப்பினை வருது. என்ன படிப்பினைனாக்கா, இன்றைக்கு நாம் வந்து வேஷ்டி கட்டுறோம், லுங்கி கட்டுறோம், புர்கா, பெண்கள் புர்கா போடுறாங்க. ஆனால் எல்லாமே பேண்ட்டு கூட எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கெண்டைக்காலுக்கு கீழே வருது, தரையை வந்து தொட்டுக்கிட்டு போவோம். அப்போ தரையை தொட்டுக்கிட்டு போகும்போது அந்த வேஷ்டி, அந்த லுங்கி, அந்த பேண்ட்டு, அந்த புர்கா, பெண்கள் போடுற புர்கா இருக்கிற ஆடை, அந்த புர்கா எல்லாம் தரையை தேய்ச்சிக்கிட்டே போகுது. அப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே போகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஆடையை வந்து நீங்கள் கண்டைக்காலுக்கு கீழே கொண்டு வராதிங்க அப்படிங்கிறத இந்த உண்மையை வந்து சொல்லி காட்டுறாங்க. இந்த உண்மை எப்படின்னா, உங்கள் ஆடையெல்லாம் கெண்டைக்காலுக்கு மேலே வச்சுங்க, கீழே கொண்டு வராங்க. ஏன்னா உங்களுக்கு நஜீஸு, அசுத்தத்தை அந்த ஆடை தொட்டு கொண்டு போகும். இப்போ தரையில் பட்டுக்கிட்டே போகுதுன்னு வைங்க, லுங்கி, பேண்ட்டு, கைலு, புர்கா, இதெல்லாம் பாருங்கள். நீங்களே பாருங்கள், நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட புர்கா அணியும் போது தரையில் அப்படியே பட்டுக்கிட்டே போவோம், தேய்ச்சிக்கிட்டு போவோம். இதில் என்ன, நாயுடைய யூரினு, பூனை, மிருகம், எச்சி துப்புறது, அசிங்கம், என்ன கண்டது கழி, இது எல்லாமே அந்த தரையில் பட்டிருக்கோம். இது எல்லா நஜீஸையும் இது கூட்டிகிட்டு போகுது. எல்லா நஜீஸும் இந்த துணி வந்து படுது. அவங்க தண்ணியை கண்டு பயந்து அந்த துணியை தூக்குனாங்க, இது வரைக்கும் கெண்டைக்கால் வரைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கெண்டைக்காலுக்கு மேலே இருக்கணுமே தவிர அந்த கெண்டைக்காலு கீழே இருந்தால் டெஃபினட்டாக நஜீஸ் வந்து நம்ம ஆடையில் படும். இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலுக்கு போகிறோம், இறைவனை தொழ போகிறோம், இறைவனை வணங்க போகிறோம், இறைவனை திக்ரு பண்ண போகிறோம், இறைவனை நினைக்கக்கூடிய இடத்த வந்து நம்முடைய துணிகள், நம்முடைய லுங்கியோ, நம்முடைய வேஷ்டியோ, நம்முடைய பேண்ட்டோ, நம்முடைய புர்காவோ, அந்த நஜீஸ் வந்து இந்த பள்ளிவாசல் ஆலயத்திலாம் பட்டு அசுத்தமாக்குது. அப்போ அசுத்தமான இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய ஆடை கண்டைக்காலுக்கு மேலே இருக்கிறது மிக சுத்தம் அப்படின்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க கண்டைக்காலு கீழே ஆடை இருக்கிறது பெருமையை குறிக்கணுமாங்க. பெருமையை குறிக்கிறது கூட முக்கியம் இல்லை. இன்றைய காலகட்டத்தை நஜீஸை விலைக்கு வாங்கிட்டு வரோம். நஜீஸ் இருக்கு பாருங்கள், அசுத்தம். ரோட்டில் உள்ள எல்லா அசுத்தையும் நாம் நம்ம வீட்டில் கொண்டு வரோம், நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். இதை தான் நம்ம பார்க்க நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரோம். இதை வந்து தான் இறைவன் தெளிவாக வந்து இந்த அத்தியாயம் 27வது அத்தியாயம் 44வது வசனத்தில் சுலைமான் நபியை கொண்டும் இந்த ராணி பல்கீஸை கொண்டு நமக்கு இந்த செய்தியை சொல்கிறான். அப்போ இந்த செய்தியை சொல்லும் போது இந்த அம்மா அதை உணர்றாங்க. அவங்க எப்படி, உலக இறைவன், உலக மக்களுடைய இறைவனும் அந்த இறைவனால் அறிவுப்பட்ட சுலைமானையும் நான் நம்பிக்கை கொண்டேன், இவர்கள் உண்மையை சொன்னார்கள், எங்களுக்கு எல்லா வகையான கேடுகள் வருகின்ற போது இந்த கேடுகளிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அறிவுரை கூறினார்கள்ங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அறிவுரை இந்த அந்த மேடம் மூலிமா நமக்கு தெரியுது, இந்த ராணி மூலிமா. அப்போ நம்முடைய ஆடையை வந்து முடிந்தவரை கண்டிப்பாக இதை வந்து கண்டைக்காலுக்கு மேலே வந்தால் எந்த நஜீஸும், எந்த அசிங்கமும், எந்த டேர்ட்டியும் நம்ம ஆடையில் படாது. அப்படி பட்டுச்சுன்னா அந்த டேர்ட்டியை கொண்டு நம்ம வீட்டில் கொண்டு வைக்கிறோம், நம்ம பீரோவில் கொண்டு வைக்கிறோம், நம்ம ஹேங்கரில் கொண்டு மாட்டுறோம். 2 நாளோ 3 நாளோ துவைக்காமல் இருந்தால் கூட அந்த துர்நாற்றம், அந்த டேர்ட்டி எல்லாம் நம்மளை தான் சாரும். இதில் பல வியாதியும் வரும். இதைத்தான் இறைவன் சொல்கிறான், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுங்கள், கண்டைக்காலுக்கு மேலே உயர்த்தி கொண்டுனா எந்த விதமான டேர்ட்டியும் அசிங்கமும் உங்களுக்கு வராது, நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கலாம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இதில் இன்னும் ஒன்றே நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் கிராமத்தில் தான் வந்திருப்போம். நம்ம எல்லாம் மெட்ராஸுக்கு நீங்கள் வந்திருக்கோனாக்கா ஓரளவு நம்ம ஊரில் கிராமத்தில் வந்திருப்போம். இன்றைக்கி மெட்ராஸில் அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஃப்ளாட்டில் வாழ்கிறோம். அப்போ கிராமத்தில் இருக்கும்போது, நம்ம ஊரில் இருக்கும்போது, டவுனில் இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஒரு வாளி, ஒரு அண்டா மாதிரி இருக்கும், அதில் தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சொம்பு அதை வச்சுருக்கும் போது வீட்டில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க காலை கழுவிட்டு தான் வருவாங்க. அவங்க காலை கழுவிட்டு தான், ஏன், காலில் அவ்வளோ அசுத்தம் இருக்குது, காலில் அவ்வளோ அசுத்தம் இருக்குது, டேர்ட்டி இது. அதனால் காலை கழுவிட்டு தான் வீட்டில் என்ட்ரு பண்ணுவாங்க. இது வந்து பரக்கத்து, லட்சுமித்தனம் அப்படி எல்லா மக்களும், எல்லா வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும், நம்ம சுற்றி வாழ்கிற மக்களும் இந்த பணியை இந்த காரியம் செய்தாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும்.
உங்கள் தாய் தகப்பனுடைய காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா காலை கழுவிட்டு தான் வீட்டு உள்ளாரையே வருவாங்க. ஏன்? அசுத்தம், அந்த கால் வந்து அசுத்தம் அப்படிம்பாங்க. அப்போ அசுத்தத்தை சுத்தம் பண்ணி தான் உன் வீட்டில் என்ட்ரு பண்ணும் அப்படிங்கிற செய்தி இந்த விஷயத்தில், இந்த ராணி விஷயத்தில் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வெளியே போனால், வீட்டிலேருந்து வெளியே போனால் செருப்பு மிதிக்கட்ட மகன் செருப்பை போட்டு அணிந்து கொண்டு போருங்கள். ஏன்னா உங்கள் கால் சுத்தமாகவும் அந்த காலில் செருப்பில் தான் இந்த அசிங்கமெல்லாம் ஒட்டும். அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, காலணி இல்லாமல் நீங்கள் வெறுங்காலில் செல்லாதீர்கள். அப்போ வெறுங்காலில் செல்றவர்களுக்கு சொல்கிறாங்க, அவர்களுடைய வார்த்தை வந்து பொய்யா இருக்கும், அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்காதீங்க அப்படின்னு அளவுக்கு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி நம்மை வந்து தூய்மையாக்குறாங்க, நம்ம உடம்பை தூய்மையாக்குறாங்க, நம்ம உடைகளை தூய்மையாக்குறாங்க, நம்ம எண்ணத்தையும் தூய்மையாக்குறாங்க. அந்த ஒரு பயம், அந்த ஒரு இதையெல்லாம் கொடுத்து உங்கள் உடம்பும் சுத்தமாக்கணும், நீங்கள் அணிகிற ஆடைகளும் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் உங்களுடைய காலும் சுத்தமாவதற்கு காலணிகள் போட்டுக்கொள்ளுங்கள். வெறுங்காலில் போகக்கூடாது, வெறுங்காலில் போனீங்கன்னாக்கா உங்களுடைய வார்த்தை சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஆகவே தான் இந்த அளவுக்கு நம்மளையும் நம்முடைய ஆடைகளையும் நம்முடைய கால்களையும் சுத்தமாக்கி வைப்பதற்கு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து சுலைமான் நபி மூலியமாகவும் அந்த பல்கிஸ் அந்த ராணி மூலியமாக நமக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக ஒரு செய்தி தெரிந்து, உங்கள் காலையும் பாதங்களையும் சுத்தமாக்கி வைத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஆடையும் சுத்தமாக்கி வைத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆலயங்களையும் சுத்தமாக்கி வைத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா எல்லாம் ஊடு ஆலயம் எல்லாம் நஜிஸ் அசுத்தமாகத்தான் போகும். ஆகவே அசுத்தத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து சுத்தமாக நீங்கள் இருங்க என்பதுதான் இந்த ஆயத்து. 9வது அத்தியாயம் தௌபால 38வது வருஷம் 26வது அத்தியாயத்தில் 44வது வருஷம் சுலைமான் நபி அந்த ராணி இவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி நாம் தெரிந்து கொள்வோம். இதுபடி நடக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் இறைவன் ஆக்கிவிட்டான், இந்த செய்தியை சொல்லிவிட்டான். நடப்பது ஏற்று ஒன்று, நடப்பது நடக்காது நம்முடைய விருப்பம், விரும்பிய ஏற்கலாம், விரும்பிய நிராகரிக்கலாம் இந்த செய்தியை என்று கூறி நிறைவு செய்ய. நன்றி. வஸ்ஸலாம்.